பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கூகுளில் லாஸ்ட் 18 ஹார்ஸ்ல வந்து 47 லட்சம் பேர் வந்து உங்க பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. ரோஜா பாட்டுல உங்களோட ரோஜாவும் அந்த கோரஸ்ல ஒரு ரோஜாவா இருந்திருக்காங்க அப்படின்றத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். மேம் தான் சப்போர்ட், மேம் தான் எவ்ரிதிங். அதாவது டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், ஸ்டே ஸ்ட்ராங். ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கெல்லாம் மியூசிக் தெரியாது, நான் கற்றுக்கல, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இதை முறையாக கற்றுக்கிட்டு இதுலேயே நம்ம வாழ்க்கையை வாழணும், சாதிக்கணும்னு இருக்கிற நிறைய பேரோட கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, விச் இஸ் நாட் ஹெல்தி. அதே போல தான் உங்களுக்கு ஆல்ரெடி யூ காட் ஆல் ஃபேம் அண்ட் மணி வாட் எவர் எல்லா பாப்புலாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே இந்த ஒரு பாட்டை பாடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தான் என் கேள்வி. நீங்களே பாடுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு படத்துக்கு ஒரு பாட்டை பாடுங்க, எல்லா பாட்டும் பாடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதை வந்து கம்யூனிசம் பேசுகிற மாதிரி தெரியும். இப்போ சீசனல் சிங்கர்ஸ்லாம் வந்துட்டே இருக்காங்க. ஸோ இவங்க பாட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த பாட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பாட்டு நல்லா இல்லைனாலுமே அதை கொண்டாடுறாங்க. தெய்வங்கள் எல்லாம் போற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. இன்னைக்கு வர சாய் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஐம் ஜஸ்ட் ஸ்டில் எ லேர்னர் அண்ட் லிசனர். எனக்கு ராஜா சாரை தெரியும்னு சொல்கிறோட ராஜா சாரை என்ன தெரியுங்கிற அந்த நினைப்பு எனக்கு போதும். அவர் வாயா ராக் ஸ்டார் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டாரு. எனக்கு அந்த ஒரு வார்த்தை போதும். நான் எப்படி பாடுறான் பாரு, அவனை போல் யாரையும் பாட சொல்ல நான் மியூசிக் பண்ணுறதை விட்டுறேன், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னார். எனக்கு அவரெல்லாம் பார்க்க முடியாது. எங்கள் அம்மா வந்து அவர் வீடு வாசலில் சான்ஸ் கேட்கறதுக்கு எனக்கு பதிலாக போகிறாங்க, எனக்காக, எனக்கு தெரியாமல். ஏன்னா நான் என்ன கேட்கும்போது எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ராஜா சாருக்காக ராஜா சாரோட ஒரு பாட்டு பாட முடியுமா? ஆத்மராகம் ஒன்றில் தான் ஆடும் உயிர்கள் என்றுமே, உயிரின் ஜீவனாடியும் நாதம் தாளமானதே. ஸோ நிறைய கான்செர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கான்செர்ட் தான் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்குமே நிறைய ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ நானும் சங்கர் சார் சேர்ந்து ஒரு டூர் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓ, ஸோ ரோஜா டூருங்கிற மாதிரியே அவர் பிளான் பண்ணியிருக்காரு. உடல்கள் தான் 2, உணர்வுகள் ஒன்று, ரோஜா ரோஜா ரோஜா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் உங்கள் பாட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு முன்னாடி பாடின ஒரு பாட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கூகுளில் லாஸ்ட் 18 ஹார்ஸ்ல வந்து 47 லட்சம் பேர் வந்து உங்க பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஆச்சரியமா இருக்கு. இது வந்து எதிர்பார்க்கல. அந்த பாட்டுக்கு வந்து இப்படி ஒரு லவ் இருக்கும், அதை இந்த மாதிரி கொண்டாடுவாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஓகே, அது அவங்களுடைய அந்த அன்பை காட்டுது, அன்கண்டிஷனல் லவ். கடந்த 4 நாளாவே இது ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குல்ல. ஸோ வந்து யாராவது உங்களுக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க? ஒருத்தர் இல்லைங்க, ஃபோன் எடுக்க முடியல. ஓகே, ஃபுல்லி ஃப்ளட்டட். ஓகே, நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருப்பாங்கல்ல. யார் விஷ் பண்ணாதாவது வந்து பரவாயில்ல இவங்கலாம் கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்களாம் மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு பிஸியாக இருக்கு பர்சன்ஸ். நிறைய பேர் வந்து தே வாலண்டரிங் மெசேஜிங் மீ, ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் யூ அப்படிலாம் சொல்லும் போது இட்ஸ் வெரி குட். ஓகே ஓகே சார். சொல்லு, நான் இப்போ வந்து ஒரு சம மோடில் இருக்கிறேன். சூப்பர் சார். ஸோ 200 பாட்டு கிட்ட பாடியிருக்கீங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மற்ற பாடல்களாக இருக்கட்டும். ஸோ அந்த பாட்டுகள்லாம் ரொம்ப நல்ல பாட்டு, எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு. ஆனால் அந்த பாட்டு நீங்கள் பாடினீங்க அப்படின்றது சில பேருக்கு தெரியல. ஆனால் அந்த ரோஜா பாட்டு வந்து நீங்கள் தான் பாடினீங்கன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? அதான் பாட்டு ட்ரெண்டான உடனே இவர் தான் பாடினதை இவர் தான் பாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை பார்த்துட்டு மக்கள் மற்றவங்க இவர் பாடல உன்னிகிருஷ்ணன் சார் பாடுன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக கிரெடிட் கோஸ் டு உன்னிகிருஷ்ணன் சார். அது உன்னிகிருஷ்ணன் சாரே மெசேஜ் பண்ணார் எனக்கு, ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் யூ அப்படின்லாம் சொல்லி சொன்னார். அந்த ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான் போய் சேரும், அவருக்கு ரஹ்மான் சாருக்கும் அந்த ஹோல் படத்துக்கு போய் சேரும். நான் ஜஸ்ட் மேடையில் பாடின ஒரு சாதாரண மேடை பாடகன் தான் அவர் பாட்டு, அவ்வளோதான். ஓகே சார். ஸோ அந்த பாட்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த பாட்டோடய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்டர்வியூவை. எங்களுக்காக சில வரிகள். ரோஜா 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 ரோஜா.
சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அழகா இருந்துச்சு லைவா கேட்கும் போது. இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த வீடியோல வந்து அந்த கிளிப்ல ஆக்சுவலா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா பாடியிருப்பீங்க, ரொம்பவே கேஷுவலா பண்ண மாதிரி இருக்கும். அது லைவ் தானா? உண்மையா? சத்தியமா லைவ் தான். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ரீபோஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கிடையாது. ஓகே, ஃபுல்லாமே அப்படியே போனதுதான். ட்ரூலி அது வெர்ஜின் ஆடியோ. ஓகே சார். இன்னொரு ஒரு நோட்டபிளான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரோஜா பாட்டுல உங்களோட ரோஜாவும் அந்த கோரஸ்ல ஒரு ரோஜாவா இருந்திருக்காங்க அப்படின்றத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அப்பவே மேம் தெரியுமா? அப்போ we are very good friends actually. அந்த ஒரு வைப் இல்ல. ஓகே. பட் we are very good friends. அந்த டீம்ல அவங்க ஆக்சுவலி வந்து அப்பதான் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஓகே. அண்ட் அந்த மாதிரி தான். அதுக்கு அப்புறமா தான் எல்லாம் டெவலப் ஆச்சு. ஓகே. நிறைய இது படிகள் தாண்டி வந்திருப்பீங்க. மேம் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க உங்களுக்கு? மேம் தான் சப்போர்ட். மேம் தான் எவ்ரிதிங். அதாவது யூ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், ஸ்டே ஸ்ட்ராங். அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட குடும்பம் அண்ட் என்னோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தாங்க. இதை தாண்டி எக்ஸ்டர்னலாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், அவங்களும் வந்து உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் இருக்கிறோம், டோன்ட் வரி, வி ஆர் தேர் ஃபார் யூ, யூ ஜஸ்ட் ஃபாலோ யுவர் பேஷன் அப்படின்னு அவங்க அத்தனை பேருடைய சப்போர்ட்டால் தான் இன்னும் நான் இதில் வந்து ஜாலியாக ஒரு பரவமாக பாடிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். தட் இஸ் த ட்ரூத். ஓகே. ஸோ கரண்ட்டாக எப்படி சார் கிரியேட் போயிட்டுருக்கு எல்லாமே? எவ்ரிதிங் இஸ் குட். அண்ட் நான் என்னோட ஓன் ப்ரொடக்ஷன்ஸில், ஐ மீன் மியூசிக் ப்ரொடக்ஷன், இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் ஏற்கனவே நிறைய ஃபிலிம்காக பண்ண ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் தான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில், வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். ஓகே சார். ஸோ நிறைய பாடல்கள் இருக்காங்க, ப்ளேபேக் சிங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இன்னுமே அந்த வாய்ப்பு கிடைக்காம ஏதோ ஒரு இடத்துல வந்து சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி இந்த ப்ளேபேக் சிங்கர்ஸ்னு தனிப்பட்ட ஒரு கேட்டகரிக்கு வாய்ப்பு கிடைக்கிறது நீங்கள் சொன்ன ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அப்படி தனியாக எதுவுமே யாருமே பார்க்குறது இல்லை. ஏன்னா கம்போசர்ஸ் கம்போஸ் பண்ணும்போதே அவங்க ஃப்ளோவில் அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்டு இன்றைக்கி கம்ப்யூட்டர் பாதி வேலையை பண்ணிவிடுங்கிறதுனால எனிமன் கேன் சிங். ஸோ யார் வேணால் பாடலாம். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இதுக்குன்னு தேவையில்லைங்கிற மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் விச் இஸ் ராங். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அது மட்டுமே ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கெல்லாம் மியூசிக் தெரியாது, நான் கற்றுக்கல, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இதை முறையாக கற்றுக்கிட்டு இதுலேயே நம்ம வாழ்க்கையை வாழணும், சாதிக்கணும்னு இருக்கிற நிறைய பேரோட கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, விச் இஸ் நாட் ஹெல்தி. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அவங்க குடும்பம், அவங்க குழந்தை குட்டிங்க எல்லாரோட கனவும் அதில் அடங்கியிருக்கும். எங்கள் அம்மா பாட போகிறாங்க, எங்கள் அப்பா பாட போகிறாங்க, அந்த பாட்டு வரப்போகுது அப்படின்னு எத்தனை பேரோட ஆசையுமே வந்து அழிக்கப்படுது. இது ஒரு சின்ன கேர்லெஸ்ஸான ஒரு செல்ஃபிஷ்னஸ்னால, இது ரொம்ப அலட்சியமாக நடக்கிற ஒரு செல்ஃபிஷ்னஸ் நான் சொல்லுவேன். அவங்களுக்கே தெரிய மாட்டேது பின்விளைவுகள். இதை வந்து கம்யூனிசம் பேசுகிற மாதிரி தெரியும். நான் உங்களுக்கு வயிற்றுக்கு 2 இட்லி போதும்னா எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்கிறத மற்றவங்க கொடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் தான் உங்களுக்கு ஆல்ரெடி யூ காட் ஆல் ஃபேம் அண்ட் மணி வாட் எவர் எல்லா பாப்புலாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே இந்த ஒரு பாட்டை பாடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தான் என் கேள்வி. அந்த பாட்டை அதுக்கான ஒரு சிங்கருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பாட்டு இன்னும் மெருகரும் ஹானஸ்ட்லி. ஏன்னா நம்ம என்ன தான் கீபோர்டில் ஒரு கிட்டார்ஸோ இல்லை வயலின்ஸோ வாசித்தாலும் இன்னொரு மியூசிஷியன் வந்து வாசிக்கும் போது அது எவ்வளோ உயிரோட்டமாக மாறுதோ அதே போல் தான் சிங்கிங்கும். அதுதான் உண்மை. அது எல்லா கம்போசர்ஸுக்கும் தெரியும். அந்த உண்மையை ஏன் நீங்களே மறைக்கிறீங்கிறது தான் என்னோட ஆதங்கமான விஷயம். நீங்களே பாடுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு படத்துக்கு ஒரு பாட்டை பாடுங்க, எல்லா பாட்டும் பாடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வேண்டாம், அதுக்கான கொடுங்க, எனக்கு கொடுக்க சொல்லலை. நாட் ஃபார் டாக்கிங் ஃபார் மீ, நாட் ஆல் டாக்கிங் ஃபார் மீ. எனக்கு மியூசிக் பண்ண தெரியும், ப்ரோக்ராமிங் பண்ண தெரியும், நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், என்கிட்ட நிறையா ஸ்ட்ரென்த் இருக்குது, என்னால் சர்வே பண்ண முடியும். ஐம் நாட் டிபெண்டிங் ஆன் எனி ஒன். பட் இது டிபெண்ட் பண்ணியிருக்கிற நிறைய பேருக்கு நிறையா வாய்ப்புகள் தடுக்கப்படுது. இதனால் நிறைய பேர் அதை விட்டுட்டு விலகி போகிறாங்க. அது ரொம்ப பார்க்கறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா தெரியுது. நான் ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. ப்ளேபேக் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் நான் வருது, கோவிட் டைமில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஸோ அது ப்ளேபேக் சிங்கர்ஸ்க்குனே பண்ண மாதிரி அப்படி ஒன்று சொல்லியிருந்தீங்க. ப்ளேபேக் சிங்கர்ஸ்க்கு இல்லை, அது வந்து லைட் மியூசிக் மியூசிஷியன்ஸ்க்காக பண்ணது, தமிழ்நாட்டில் இருக்கிற லைட் மியூசிக் மியூசிஷியன்ஸ்க்காக. ஏன்னா அந்த கோவிட் டைமில் அந்த தினமும் கச்சேரி போனதான் அவங்க வீட்டில் சாப்பாடே பொங்குவாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே கச்சேரிகள்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அது எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, முதல்ல என்னோடய ஷோஸ் எல்லாமே கேன்சல் ஆச்சு, அப்ராட் ஷோஸ் எல்லாமே கோவிடில் லாக்டவுன் போட்டதுனால. ஸோ என்னால் பாடாமல் இருக்க முடியாது. இது அவ்வளோ பைத்தியம் முடிச்சிடணும் பாடலன்னு சொன்னால். ஸோ ஐ சோஸ் ஃபேஸ்புக். நம்ம ஜாலியாக லைவ் கூட பண்ணீங்களா? 26 ஹவர்ஸ் ஃபேஸ்புக்கில் ஜாலியாக பாடுவோம், நம்ம பாடி ஆசை தெரிஞ்சு பிடிச்ச பாடலான்னு ஆரம்பித்தேன். மக்கள் அதை ரசிக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல இன்னும் ஒரு 10 பேர் பார்த்துருந்தாங்க, ஒரு 13 பேர் 20 பேரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க, 30 பேரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. சரி, நல்லா ஜாலியாக பார்க்குறாங்க. எத்தனை பேர் பார்த்தா என்னன்னு சொல்லி நான் பாடிட்டு இருந்தேன் எனக்கு பிடிச்ச பாட்டெலாம்.
ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ தாட் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸுக்கு. ஸோ ஏதாச்சும் பண்ணலாமா, ஃபண்ட் ரைசிங் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த லைட் மியூசிக் யூனியன் கிட்டலாம் பேசிவிட்டு நான் உங்கள் பேரை யூஸ் பண்ணி ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறேன்னு கேட்டுட்டு தான் ஆரம்பித்தேன். ஒரு லட்ச ரூபா வரும் அந்த ரேஞ்ச் தான் நினச்சேன் நான். ஸோ அப்படி ஆரம்பித்தேன். அது ஒரு 180 நாள் தொடர்ந்து பாடணும். ஒரு 42 lakhs, மோர் தென் 42 lakhs மேலே ஃபண்ட் ரைஸ் ஆச்சு. அத்தனை பேர் உலகம் முழுக்க பார்த்து அவங்க எல்லாரும் அவங்களோட ஹார்ட் ஏர்னிங் மணியை கொடுத்து இங்கே இருக்க நம்ம தமிழ்நாடு மியூசிஷியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதான் உண்மை. அது வந்து ஏன் பண்ணுங்கிறது காரணம் வந்து என்னால் பாடாமல் இருக்க முடியாது. பாடணும், அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ணி வெளியே கொண்டு வந்துடணும். ஓகே, அதுக்காக தான் நான் பண்ண விஷயம். அது யூஸ்ஃபுல்லாக மாறிச்சு. ஓகே சார். ஸோ ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது ஒரு ஷோக்கு வந்து நான் ஜட்ஜாக போயிருந்தேன், அதே மாதிரி ஒரு ஷோக்கு வந்துட்டு நான் வந்து கண்டஸ்டண்ட்டாகவும் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அந்த விஷயம். ஸோ அந்த ஃபேஸ்லாம் எப்படி தாண்டி வந்தீங்க? அது கோவிடுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஷோஸ்லாம் வந்து நம்ம கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க, போனோம், பர்ஃபார்ம் பண்ண எல்லாம் வந்தோம். அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் தான் பிளேபேக் சிங்கர்ஸுக்கு வாய்ப்பே எல்லாம் போயிடுச்சு. அண்ட் ஒரு பாயிண்டில் வந்து டிவியில் நீங்கள் வந்தால் தான் சிங்கரே அப்படிங்கிற மாதிரி மக்கள் பார்க்குறாங்கன்னு நம்மளே நம்ப வச்சாங்க. யாரும் இது நடுவில் இருக்கிறவங்க, ஷோஸ் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி பாப்புலர் இருந்தால் மட்டும்தான் ஷோஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும்னு சொல்லும்போது, சரி பாப்புலாரிட்டிக்கு என்ன பண்ணுறது யோசிச்சு தான் சரி அந்த ஒரு ஷோக்கே நம்ம வந்து கண்டஸ்டண்ட்டாக ஏன் போகக்கூடாது அப்படின்லாம் ட்ரை பண்ணி ஆடிஷன்லாம் 3 லெவல் போனேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆடிஷனுக்கு என்ன ஜட்ஜ் பண்ண வந்தவங்களே வந்து அண்ணான்னு எனக்கு சொன்னவங்க தான். அவங்க பார்த்து எழுந்து ஓடி போயிட்டாங்க. அப்புறம் கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அப்புறம் இந்த ஷோ டேரக்டர் வந்துட்டு சரி ஓகே ஆடிஷன் எடுத்துக்கிறோம்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. பட் 3 ஆடிஷனுக்கு அப்புறமா தே டிசைடட் நாட் டு டேக் மீ பிகாஸ் ஆஃப் த ஓவர் குவாலிஃபிகேஷன். மேபி இதை எடுத்தா அவங்களுக்கு தான் டாஸ்க் அதிகம். தே நீட் டு ஆன்சர் த பப்ளிக். ஸோ அதனால எடுத்துக்கல. ஸோ போச்சா அப்படின்னு விட்டேன் நான். ஓ, அது வந்து நீங்கள் பெரிய ஆள், பெரிய சிங்கர், சீனியர் அப்படின்றது 200 பாட்டு நீங்கள் பாடிட்டீங்க, ஒரு 5 படம் மியூசிக் பண்ணிருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களை எப்படி எந்த கேட்டகரியில் நாங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்னு வேடான்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. விச் இஸ் கரெக்ட். அவங்க பாயிண்ட்லேருந்து கரெக்ட் தான். என்னால என்னோட முயற்சி நான் பண்ணணுமே, எல்லாத்தையும் ட்ரை பண்ணணுமே, என்ன ட்ரை பண்ணேன். இப்போ சீசனல் சிங்கர்ஸ்லாம் வந்துட்டே இருக்காங்க. ஸோ இவங்க பாட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த பாட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பாட்டு நல்லா இல்லைனாலுமே அதை கொண்டாடுறாங்க. இப்போ முன்னாடி உள்ள பாட்டுலாம் நல்லா இருக்கு, ஆனா அதோட ஆர்டிஸ்ட் யாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பமே பட மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லை, எல்லாம் பிஸியாக இருக்காங்க. நீங்கள் முதல்ல வந்து ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஒலி மூலியம் ஓடும் டிவியில், எல்லோரும் ஃபோக்கஸ்டாக அந்த ஷோ தான் பார்ப்பாங்க. அதில் வர அந்த 10 பாட்டை எல்லாருக்கும் மனப்பாடமாக சாங் தெரியும், யார் எழுதுனா யார் பண்ணது. இன்றைக்கி ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், அது இது, இந்த எஃப்எம் அந்த எஃப்எம், ஏகப்பட்ட எக்ஸ்போஷர். நீங்கள் ஆக்சுவலி பார்த்தா நீங்கள் யாருமே எதுவுமே கேட்குறது இல்லை. ஆனஸ்ட்டாக ஒரு பாட்டை யாரும் ஒரு 4 நிமிஷத்துக்கு கேட்குறது கூட யாரும் தயாராக இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் தான் இன்றைக்கி எல்லாருக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். 30 செகண்ட்ஸில் ஓகே வா அது யார் பாடுறா, யார் எழுதியிருக்கா, அதெல்லாம் யோசிக்க டைம் இல்லை. பிகாஸ் தே ஆர் வெரி பிஸி. இட்ஸ் ஸ்க்ரோலிங் த ஃபோன், தட்ஸ் ஆல். ஓகே சார், ஒரு குட்டி செக்மெண்ட் மாதிரி போயிடலாம். சில கார்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த கார்ட்ஸில் வந்து உங்களோட சாங்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கார்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு கார்ட் சூஸ் பண்ணுங்கள். அந்த சாங்க்கு பின்னாடி இருக்க ஒரு குட்டி ஸ்டோரி, அதாவது நீங்க பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்டோரி நடந்திருக்கும்ல, இது மூலமா தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை சொல்லிட்டு அந்த பாட்டும் எங்களுக்காக. ஸோ சார் எல்லாத்தையும் பார்க்க கூடாது, குட்டி புலி கூட்டம். இது ஹாரிஸ் சார் மியூசிக்ல. ஆக்சுவலி வந்து ஹரிஹரன் சார் பாடுறப்பாரு, டிப்புவும் பாடுறப்பாரு, நாங்களும் பாடுறப்பேன். அந்த ஓப்பனிங் வர அந்த பஞ்சாபி ஸ்டைல், அந்த ரூதே அந்தர் ஜாவனலை சஃபர் ஜரூரியை, அதெல்லாம் ஹை ரேஞ்சில் வரும். கம்போஸ் பண்ண சார் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது வருமா அப்படின்னு கேட்டார், இதான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ட்ரை பண்ணுறோம் சார் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த பஞ்சாப் லிரிக்ஸ்லாம் கேட்டு வாங்கி பாடுவோம். சார் சூப்பர் ரெடி பண்ணப்போ டிங்கு 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 டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு அதெல்லாம் அந்த பஞ்சாபி ஸ்டைலே பாடணும்னு சொல்லி சொன்னார். ட்ரை பண்ணோம். அண்ட் ஃபன்ஃபுல்லான ஒரு ரெக்கார்டிங் செஷன் தான் அது. ஓகே, ஆக்சுவலி விஜய் படத்துக்கு பாடுறவங்க அப்பமா தெரிஞ்சது. ஓ, இப்போ முன்னாடி தெரியாதா சார் உங்களுக்கு? ஓ ஓகே சார். இன்னொரு கார்டா? மொத்தம் 3 கார்டு சார். வசூல் ராஜா உங்களோட ஃபர்ஸ்ட் படம். அந்த ஸ்டோரி கண்டிப்பா சொல்லணும் நீங்க. பரத்வாஜ் சார் வந்து என்னோட மென்டர். அதாவது ஒரு லைட் மியூசிக் சிங்கருக்கு ஒரு மேடை, ஒரு பிளேபேக் சிங்கர்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர்.
அண்ட் நிறைய சொல்லி கொடுத்தாரு எனக்கு அவர். அப்போது லைட் மியூசிக்கில் வந்து ஒரு ஷோ பண்ண ஆரம்பித்தார். அப்போது அவர் வந்து ஒரு சிங்கர் தேவைப்படுது. அப்போது லைட் மியூசிக்கில் பாடுற ஒரு சிங்கர் ஒருத்தர் வேணும்னு கேட்கும்போது நான் அவர்கிட்ட வந்து அப்போது வந்து காட் இம்ப்ரெஸ்ட் ஆக்சுவலி நல்லா பாடுறதுன்னு சொல்லி. ஸோ ட்ராக் பாட ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வந்து அம்மா அப்பா செல்லம்னு ஒரு படம், அந்த படத்துக்கெலாம் பாடினேன். அண்ட் அது ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து வசூல் ராஜா கமிட் ஆச்சு. அண்ட் அப்போ தான் அந்த ட்ராக் பாடுறது, சார் இன்னைக்கு கமல் சார் இன்னைக்கு நைட்டு பாட போகிறாரு இந்த பாட்டை, ஸோ ட்ராக் டக்குன்னு பாடணும், ஸோ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் போனோம். அப்போ வெறும் ரூமாக இருந்தது. அந்த ரூம் வந்து அப்படி ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லையா, ஒரு அக்கோஸ்டிக் இருக்கணும்னு டக்குன்னு 4 பக்கம் ஸ்க்ரீன்ஸை மாட்டணும். நான் பரத்வாஜ் சார் அசிஸ்டன்ட்லாம் சேர்ந்து ஸ்க்ரீனை மாட்டி உடனே ரெக்கார்ட் பண்ணிட்டு நைட்டே உடனே போனாங்க ஸ்டுடியோவுக்கு ரெக்கார்ட் பண்ணுறது. இப்போது கேசட்டில் கேட்குற பாட்டோடைய சரணம் வந்து பழைய லிரிக்ஸ், பழைய வேறு லிரிக்ஸ் இருந்தது. அந்த லிரிக்ஸ் வந்து அப்போ கமல் சார் பாடல, பிகாஸ் ஹி இஸ் நாட் ஹாப்பி வித் த லிரிக்ஸ் மாற்ற சொன்னாங்க. ஆனால் சரணம் பாடிட்டார். பல்லவி இன்னொரு நாள் பாடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொரு நாள் அந்த ஆளுநர் பட்ட அந்த பாட்டு பாட போகிறாரு, கலக்க போது யார் பாட்டும் பாட போகிறாரு, பேலன்ஸு என்னோடய போர்ஷன்ஸு. அப்போ லிரிக்ஸ் மாற்றியாச்சு. எதுவும் ட்ராக் பாடணுமே, நான் ட்ராக் பாடிட்டேன். ட்ராக் பாடினதுக்கப்புறமா சார் கமல் சார் வந்து கேட்டுட்டு இந்த ஃபுல் வேர்ஷன் இப்போ கேசட்டில் கேட்குற அந்த வேர்ஷன் யார் இது பல்லவி பாடுனதுன்னு கேட்டது புது சிங்கர் சத்யன் சொன்னோன்னே, ஓகே அந்த வாய்ஸ் எனக்கு மேட்ச் ஆகுது, இது அப்படியே இருக்கட்டும், மாற்ற வேண்டாம், நம்ம அந்த சாங் பாட போயிடலான்னு அவராக பார்த்து விட்டதுனால பிளேபேக் சிங்கராக அறிமுகமான வசூல் ராஜா அந்த பாட்டு தான் அது. ஃபர்ஸ்ட் படமே வந்து கமல்ஹாசன் சாரோட பண்ணியிருக்கீங்க. ஸோ அது செம்மையாக இருந்திருக்கும்ல உங்களுக்கு. அப்போ இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் பல்லவி ஃபுல்லாகவே என்னோடது. கலக்க போவது யாரு நீதான், நிலைக்க போவது யாரு நீதான். இன்னும் ஒரே ஒரு பாஸ் இது ஒரு க்யூட்டான கதை. என்னன்னா எனக்கு தான் தெரியுமே என்ன பாட்டு எனக்கு கொடுக்க போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் போனேன். ஈவன் கால் வந்தது, இது மாதிரி சாங் ரெக்கார்டிங் போனால் அங்கே ஸ்டுடியோவில் வந்து 2 லிரிக்ஸ் இருந்துச்சு, 2 பாட்டு. அப்போ வந்து சவுண்ட் இன்ஜினியர் சொன்னார், எந்த பாட்டு உங்களுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னார். ஈவன் நாங்கள் இல்லை அப்படியா, ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஈவன் ரெக்கார்டிங்கில் வந்து அவர் மோஸ்ட்லி இருக்க மாட்டார், டியூன் இருக்கும் அண்ட் ஈ வில் லீவ் இட் டு மீ, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு. ஸோ என் ஸ்டைலில் நான் ஜாலியாக பாடுவேன். அப்போ 2 லிரிக்ஸ் இருந்துச்சு, இந்த பாட்டை ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லி போட்ட உடனே யார் இந்த பெண் தான் என்று கேட்டேன் முன்னாலே அந்த பாட்டு இருந்துச்சு. சரி இன்னொரு பாட்டை ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லி போட்ட உடனே அட பாஸ் டியூன் இருந்துச்சு. சத்தியமாக இந்த பாட்டு தான் எனக்கு தரப்போகிறாங்க, நீங்கள் கிராஸ் செக் பண்ணி சொன்னா இந்த பாட்டு தான் கிடைச்சது. ஓகே, அது எப்படி சார் கெஸ் பண்ணீங்க நீங்க முன்னாடி? எனக்கு தெரியுமே டாப் ரேஞ்சில் கத்துற பாட்டு தான் எனக்கு கொடுக்க போகிறாங்க, மெலடியாக கொடுக்க போகிறாங்க. ஓகே, மெலடியா நல்லா பாடுறீங்க சார். நான் பாடுவேன், ஆனால் எனக்கு மெலடி சாங் சினிமாவில் பெருசாக கிடைக்கல. ஓகே, ரொம்ப 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 ரேர் தான். அது எப்பயா ஃபீல் பண்ணிருக்கீங்களா மெலடி சாங்? பல தடவை ஃபீல் பண்ணுறேன், மெலடி நல்லா இருக்கும் நம்புங்க அப்படின்னு நானே யோசிப்பேன். பட் அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்கிறதுனால தே ஒன்ட் ட்ரை மீ. இந்த மாதிரி ஓப்பனிங் சாங் இல்லை பவர்ஃபுல்லான பாட்டுக்கு சத்தியனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே அந்த டைமில். ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய மெலடி சாங்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இந்த சாங் நம்ம பாடினா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணியிருக்கா? அந்த மாதிரி நிறையா சாங்ஸ் இருக்குது. இப்போது காதல் படத்தில் உனக்கென இருப்பேன், இந்த பாட்டெலாம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போது ரீசெண்டாக வந்த ஒரு பாய்ஸின் படத்தில் ஒரு பாட்டு, ரெட்ரோவில் சந்தோஷ் மியூசிக்கில் இருட்டு காடு 2 பேர் இடையே அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ அந்த மாதிரி பாட்டெலாம் பாடணுன்னு ரொம்ப ஆசை. எல்லா சிங்கர்ஸ்க்கு இருக்கிறது தான், எனக்கும் அது உண்டு, எனக்கும் அந்த ஆசை உண்டு. இல்லை நமக்கு கிடைச்சா ஐ திங்க் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணும். ஓகே சார். ஸோ ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து உங்களை பார்க்கும்போது அப்படியே வேற மாதிரி இருக்கீங்க, இப்போ அப்படியே செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவரா இவரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது யாராவது சொல்லியிருக்காங்களா அவங்கள்ட்ட? வந்து இமிகிரேஷன்லேயே உள்ள விடலங்க, துபாய் இமிகிரேஷன் அண்ட் எல்லா ஊர்லேயும் வந்து பாஸ்போர்ட்டில் பழைய ஃபோட்டோ இருக்கும், அது நல்லா பெருசாக இருக்கும். ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்பாங்க. மேட்சே ஆகாது, டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ என்னை ஓரமாக உட்கார வச்சுருவாங்க, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அப்புறம் காது கண்ணெல்லாம் ஸ்கேன் பண்ணப்போ தான் உள்ளே விட்டாங்க. ஸோ அப்புறம் இமீடியட்டாக பாஸ்போர்ட்லாம் மாற்றினேன் ரீசெண்ட் இந்த உருவத்துக்கு. ஏன்னா அது லைக் 130 kgs இருந்தேன் அப்போது. ஏன்னா நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவேன். ஒரு லைஃப் பேட்டர்னே ரொம்ப ஒஸ்ட்டான பேட்டர்ன். 3 மணி 4 மணிக்கெலாம் சாப்பிட வெளியே போகிறது, நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது. ஸோ உடம்பை எடுத்துக்கிட்டு 130 கிலோவுக்கு மேலே வரைக்கும் போயிட்டேன். அந்த விழித்திரு படம் மியூசிக் பண்ண டைம்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தேன். அப்புறமா பிஃபோர் கோவிட் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆரம்பிச்சிது. சரி ஓகே, ஒர்க் எதுவும் பெருசாக கிடையாது, நம்ம ஏன் ஃபிட்னஸில் இறங்கக்கூடாது, நமக்கு சம்திங் வேறு மாதிரி என்னை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதை நோக்கி ஓட ஆரம்பித்தேன். லைக் 46 kg கிட்டே இறக்கியிருக்கேன். சூப்பர் சார். 46.
ஓகே. ஸோ கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்தில் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க. நான் அந்த பாட்டும் கேட்டேன். ஆனால் இன்னொரு பாட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட சேனலில் வந்து ஒரு பாட்டு போட்டிருந்தீங்க, அதாவது ஃபாதர்ஸ்க்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி தெய்வங்கள் இல்லாமல் அந்த பாட்டு போட்டிருந்தீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களே அந்த பாட்டை பாடின மாதிரி தான் இருந்துச்சு அந்த இது கேட்கும்போது. ஸோ அது எங்களுக்காக. வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம், தந்தையவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம், நமக்கெனவே வந்த அன்பும் தந்தை, தெய்வங்கள் எல்லாம் போற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தையின் சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரும் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் முன்னகலவா, காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. சூப்பர் சார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக அது கொண்டு போயிருக்கீங்க. அப்பா பற்றி சொல்லுங்க சார். அப்பா போலீஸ்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஸ்ட்ரிக்டா அப்படிலாம் இருப்பாங்களா, எப்படி அப்பா? ஆக்சுவலி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக விளையாடுறது என் கூட தான் விளையாடுவாரு. அடி செம்மடி இந்த மாதிரி. போலீஸ் அப்புறம் பொலிட்டிஷியனாக மாறினாரு. அண்ட் அப்படிதான் அவர் லைஃப் ஜாலியாக இருந்தார். அவர் மட்டும் ஜாலியாக இருந்தார். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபாதர். ஓகே. ஸோ ஓகே சார். ஸோ உங்களோட கெரியர்லேயே நீங்கள் பண்ண மியூசிக்ஸ்லேயே உங்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு ஒரு பாடல்னா என்ன பாட்டு? எனக்கு விழித்திரு படத்தில் ஆழியலை. ஓகே. அது நானே எழுதி பாடினது. ஓகே. ஐ மீன் இசையமைச்சது. பாடினது வந்து வைக்கம் விஜயலட்சுமி பாடினாங்க. மேல் வருஷன் அல்ஃபோன்ஸ் பாடினார். ஓ, நான் கூட கவர் ஒன்று போட்டுருந்தேன். ஓகே ரொம்ப சார். க்ளோஸ் மை ஹார்ட். ஓகே சார். சின்ன சாங் தான். ஓகே, பாடுங்க. ஆழியலை நீரும் தேடாமல் தினம் தேடும் தேடல் கரையின் பூரம், ஓடி அலைந்தோடி நேரங்கள் கடந்தோட மீறும் கண்களின் ஈரம், ஒரு சேயாக உருமாறி தாயாகி என்னை தாங்க வான் தந்த புந்தேவதை, இருவிழி போன பின்னாலும் வழியாகி ஒளியாகி ஒளி காட்டும் சிறுவன் பிறை, உன்னை தொலைத்தேன் நான் வாடினேன், நீ வரும் பாதை தேடினேன் என் பூவண்ணமே. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார்? எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே என்னோட இன்ஸ்பிரேஷன் தான். நான் வந்து ஒரு நார்மலாக எல்லாரையும் ரசிக்கிறேன். அந்த மாதிரி எல்லார்ட்டும் கற்றுக்கிறேன். ஓகே. அதனால பர்டிகுலரா சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுன்னு இல்லை எனக்கு. அப்படி அந்த மாதிரி டிராமாலாம் கிடையாது. சத்தியமாவே எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வர சாய் அபியங்கர் வரைக்கும் எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லார்ட்டும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஐம் ஜஸ்ட் ஸ்டில் லேர்னர் அண்ட் லிசனர் அண்ட் இன்னும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஏன்னா முறையாக நான் கற்றுக்கல, இந்த மாதிரி கேள்வி ஞானத்தில் நான் கற்றுட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு, எல்லார்ட்டும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாருமே என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ இளையராஜா சாரோட பாராட்டுகளை வந்து வரப்போகுது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும்? இந்த லெஜெண்டுக்கு நான் சொல்றதுக்கு என்னங்க, இஸ் அன்கம்பேரபிள் அன்பீட்டபிள், ஒரு சகாப்தம், ஒரு ராஜா. அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ராஜா சாரை தெரியும்னு சொல்றோட ராஜா சாரை என்ன தெரியுங்கிற அந்த நினைப்பு எனக்கு போதும். அவர் வாயா ராக் ஸ்டார் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டாரு. எனக்கு அந்த ஒரு வார்த்தை போதும். ஓ, ஐ எம் ஹாப்பி. இது எப்போ சார், எந்த பாட்டில்? இது வந்து நாங்கள் ராஜா சாரோட ஷோ பெங்களூர் போயிருந்தோம். ஓகே. அப்போ வந்து அந்த கான்சர்ட்ல நான் ஒரு பாட்டு தான் பாடினேன். பட் அந்த பாட்டு வந்து பயங்கர ஹாப்பனிங்காக அங்கே மாறிடுச்சு. சந்தோஷ் அக்கேனோட சாங், அது கூட யூடியூப்ல கூட இருக்கு. அந்த சாங் வந்து பயங்கர ஹாப்பனிங்காக போயிடுச்சு. அப்போ வந்து சாரே பார்த்துட்டு இருந்தாரு. மறுநாள் எல்லாம் ஒன்ஸ் மோர்னு கத்துனாங்க ஆடியன்ஸ். அந்த பாட்டு ஒரு ஹாப்பனிங்கான சாங். அந்த சாங்கை ப்ரெசென்ட் பண்ண விதத்துல அவர் ரொம்ப ஹாப்பியானார். மறுநாள் ரெக்கார்டிங் போகும்போது உள்ளே என்ட்ரு ஆகும் போதே வாயா ராக் ஸ்டார் அப்படின்னு சொன்னாரு. வாயா உன் பாட்டு தான் ஹிட் நேற்று ஷோல அப்படின்னு சொல்லி எனக்கு கலாச்சாரு. அது எல்லாமே எனக்கு பிளஸிங்ஸ் தான். இன்னும் நிறைய என்னை பற்றி நிறைய பேசியிருக்காரு. ஆர்கனைசர்ஸ் கிட்டலாம் எப்படி பாடுறான் பாரு, அவனை போல யாரையா பாட சொல்லு, நான் மியூசிக் பண்ணுறதை விட்டுறேன், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னார். அதெல்லாம் எனக்கு லேட்டராக சொன்னாங்க எல்லாருமே. ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல். ஐ ஆம் ரியலி பிளெஸ்ட். எனக்கு அவர் பார்த்ததே பாக்கியம். ஏன்னா ஐம் ஜஸ்ட் ஜீரோ பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன். எனக்கு அவரெல்லாம் பார்க்க முடியாது. எங்கள் அம்மா வந்து அவர் வீடு வாசலில் சான்ஸ் கேட்கறதுக்கு எனக்கு பதிலாக போகிறாங்க, எனக்காக, எனக்கு தெரியாமல். ஏன்னா நான் என்ன கேட்கும்போது எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடையாது. நான்லாம் அவர் மியூசிக்லாம் பாட முடியாதும்மா, நான்லாம் ஒர்த்து கிடையாதும்மான்னு எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன்.
ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவங்க போகிறாங்க ராஜா சாரை பார்க்குறதுக்கு எனக்கு சொல்லாமலே. அந்த மாதிரி 3-4 தடவை போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான். எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவருக்கெல்லாம் நான் பார்ப்பேன், அவரோட பாடுவேன்னு, அவர் கூட இருப்பேன்னு கூட நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் அது எல்லாமே என் லைஃப்பில் நடந்துடுச்சு. அதுவே எனக்கு பாக்கியம் தான். அந்த மகானுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு சத்தியமான வயசு இல்லை. எப்போனா கடைசி வரைக்கும் நீங்கள் தான் சார் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் 100 வயசு இல்லை, 200 வயசானாலும் என் வயசில் பாதி கூட எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா நிறைய மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறையா கொடுக்கணும் சார் எங்களுக்கு. ஐ லவ் யூ சார். ராஜா சாருக்காக ராஜா சாரோட ஒரு பாட்டு பாட முடியுமா? ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே உயிரின் ஜீவனாடியின். ஸோ நிறைய கான்செர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கான்செர்ட் தான் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்குமே நிறைய ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம இந்த வீடியோ எதனால பாப்புலர் ஆச்சுன்னா சாதக பறவையால் தான். அவங்க டீமில் தான் நம்ம அந்த பாட்டை பாடினோம். அவங்க தான் இந்த வீடியோ போட்டாங்க. ஸோ நானும் சங்கர் சார், சாதக பறவை சங்கர் சார் சேர்ந்து ஒரு டூர் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓ, ஸோ ரோஜா ரோஜா டூருங்கிற மாதிரியே அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் சூன் இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸிக்யூட்டட். we are in the process. ஓ, சூப்பர் சார், சூப்பர் சார். நாங்களாம் காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் தமிழ்நாடு முழுக்க இந்த ட்ராவல் இருக்க போகுது. பார்ப்போம். தேங்க்யூ சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ்.